நமது குரு காட்டிய அறுவடையில் அவர் பித்தனை போன்றுதான் இருந்தார். ஆக பித்தனை போன்றுதான் எல்லா உலகையும் அறிந்தார். இன்றும் அந்த குரு காட்டிய வழியைத்தான் ஒன்றும் தெரியாதனை போல எல்லாத்தையும் தெரிந்து கொள்கின்றேன். ஆனால் உங்க உணவை தேடி அதற்கு தக்க இங்க வந்த ஒரு உணர்வுகளுக்கும் இந்த குரு காட்டிய அறுவழி உணர்வை உபதேசிக்கும் போது நீங்க எந்த நிலையில் வந்தாலும் உங்களுக்கு இது சிந்தனை, நல்ல சிந்தனை தோன்றி தன் தவறுகளை உணர்ந்து தீமைகளை நீக்கும் அருள் உணர்வு பெற செய்யும். என் குருநாதர் பித்தனை போன்றுதான் இருந்தார். அதன் வழிதான் எனக்கு வழிகாட்டினார். அதை போன்று இன்றும் நான் தெரியாதவனை போலதான் இருக்கின்றேன். உங்கள் நூலில் தெரிந்து கொண்டவனாக நிறைந்தவில்லை. ஆக நான் தெரிந்து கொண்டவன் அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு நீங்கள் பெற வேண்டும். நீங்கள் பொருள் அறிய வேண்டும், அருணர் பெற வேண்டும் என்ற உணர்வைத்தான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் நீங்க சொன்னது கொடுத்து கேட்க வருவாங்க. அங்கன்னு சொன்ன என் வீட்டுல அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, அதை செய்யறாங்க, குறைகள் எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப நான் அதை தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை. அப்ப அந்த உணர்வின் தன்மை துறை நட்சத்திரத்தின் உணர்வின் தன்மை பெற்று அவர் பெற வேண்டும் என்று இங்கே மாற்றுவேன் என் உடலுக்குள்ளே. ஆக அதுக்குண்டான நிலைகளை நீப்படி செய்கிறேன். இதை போல ஒவ்வொருவரும் தீமை புகாத நிலைகளிலே நீங்கள் கற்றுணர வேண்டும். விஷத்தன்மைகள் உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. இது எங்க பார்த்தாலும் இந்த ஜாதி மதம் என்ற நிலையில் வரப்போகும்போதும் வெறிகொண்டு தாக்கும் நிலையில் தன் இனத்தை அழிக்க வருகின்றான். அவன் எழுப்பினால் இந்த உயிர் போனா பரவாயில்லை. இப்படி இங்கே வீரிய உணர்வு தான் வருகின்றதால் அவனை எழிலை நீக்க வேண்டும். ஒளி என்ற நிலையை பெறும் எண்ணங்கள் எவரிடத்தில் வருவதில்லை. அசுரங்களும் பாயும்போது நல்ல உணர்வு வருவதில்லை. இதை போன்ற நிலைகள் நாட்டில் வாழும் நாம் ஒவ்வொரு தியான வழி அன்பர்களும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற நிலைகளை அடுத்தடுத்து ஞானத்தை எடுத்து போதும் அதை இந்த உணர்வின் தன்மை சொல்லப்படும். இப்போது கேட்டு இந்த உணர்வின் தன்மை அவருக்கு பெற வேண்டும் என்று இயங்கினால் உங்களுக்குள் அந்த வளர்ச்சி பெறுகின்றது. இந்த உணர்வு அவரை பெருக்க பெறுகின்றால் வாழ்கின்றார். ஆக அவருக்குள்ளும் வாழ வகிக்கின்றோம், நல்ல வழியை காட்டுகின்றோம். ஆகவே இதை போல நாம் தொடர்ந்து நமது வாழ்க்கையை தியானமாக்குதல் வேண்டும். தியானம் என்றால் தீமைகளை புகாத நிலைகளை நாம் தடுத்துக் கொள்ளுதல் வேண்டும்.